ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. செத்து போன யூடியூப் சேனலை பிழைக்க வைக்கணுமா? நான் சொல்கிற ஐடியா டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் செத்து போன சேனல்லையும் பிழைக்க வைக்கலாம். சரி, ஓகே. இப்போ எப்படி பிழைக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது யூடியூப்பில் பணம் வாங்கணும்னா நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகணும். மானிட்டேஷன் ஆகிறதுக்கு 4000 வாட்ச் அவருக்கு ரொம்பவே நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. அதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஷார்ட்ஸு, இன்னொன்று லென்த் வீடியோ. ஷார்ட்ஸில் 3 மாதம்தான் உங்களுக்கு காலக்கெடு கொடுப்பாங்க. அந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் 3 மில்லியன் அல்லது 10 மில்லியன் கொண்டுட்டு வரணும். நம்மளால் அந்த 3 மாதத்துக்குள்ளே 10 மில்லியன் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் நான் தேர்ந்தெடுத்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4000 வாட்ச் அவரில் வச்சு மானிட்டேஷன் பண்ணலாம். ஏன்னா 1 வருஷம் வேலிடிட்டி. நம்ம அந்த 1 வருஷத்துக்குள்ளே எப்படியெல்லாம் முயற்சி செய்யலாமோ புது புது டெக்னிக்கெல்லாம் வச்சு 4000 வாட்ச் அவரை 1 வருஷத்துக்குள்ளே கொண்டுட்டு வரலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்வி, எங்களுக்கு வாட்ச் அவர் குறையுது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க. வாட்ச் அவர் குறையுதுன்னா 365 நாளில் வச்சு பாருங்கள். நிறைய பேர் லாஸ்ட் 28 டேஸில் வச்சு பார்க்குறீங்க. அப்புறம் 365 நாள் ஆயிடுச்சு, உங்கள் சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா உங்கள் லாஸ்ட் அந்த 365வது நாள் நீங்கள் என்ன வாட்ச் அவர் வச்சுருந்தீங்களோ அது அப்படியே லெஸ் ஆயிரும், குறைஞ்சி போயிடும். அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் 365வது நாள் கணக்கு வச்சு அந்த வாட்ச் அவர் குறைஞ்சிரும். சேனலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வாட்ச் அவர் கொண்டு வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் குக்கிங் வீடியோ போட்டேன். ஒரு 200, 100, 300, 10 கூட 5 வியூஸ் கூட எனக்கு போயிருக்கு. ஏன்னா அந்த ப்ரைவேட்டில் வைக்கிறது, பப்ளிக்கில் வைக்கிறது இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது அன்லிஸ்டட் அப்படிங்கிறத வச்சு அப்லோட் பண்ணிக்கணும். ஒய்டி ஸ்டுடியோங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒய்டி ஸ்டுடியோவில் போய் கண்டென்ட்டில் போய் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை அன்லிஸ்டட்லேருந்து பப்ளிக்கு மாற்றி வைக்கணும். நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் அந்த பப்ளிக்குங்கிறது எதுக்காக இருக்குன்னே தெரியாது. நான் ப்ரைவேட்லேயே வச்சுருப்பேன். ப்ரைவேட்டில் வைக்கும்போது நம்ம வீடியோ நம்மளை தவிர யாருக்குமே தெரியாது. நம்மளே மறுபடியும் பார்த்தா மட்டும்தான் அந்த வியூஸு ஏறும். நம்ம வீடியோ நம்ம பார்க்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம வீடியோ நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனல் மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் நம்ம வீடியோவை நம்ம பார்க்கலாம். சேனல் மானிட்டேஷன் ஆன பிறகு நம்ம வீடியோவை நம்ம பார்க்கக்கூடாது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, விளம்பரம் கொடுத்துருவாங்க. விளம்பரம் மானிட்டேஷன் ஆன பிறகு வரக்கூடிய விளம்பரத்தை நம்ம பார்த்தா கூகுள் இவங்க ஏமாற்றி பார்க்குறாங்கன்ட்டு மானிட்டேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால் மானிட்டேஷன் ஆன பிறகு நம்ம வீடியோவை பார்க்கலாமா? நான் பார்ப்பேன். எப்படின்னு கேட்டிங்களா, இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணி வச்சு அதில் ஒரு சேனல் வச்சுருக்கேன், இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், அதிலிருந்து பார்த்துக்குருவேன். இந்த சேனலில் இருந்து இப்போ நான் தருண் சுந்தர் ஃபேமிலியில் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ இதிலே பார்த்தா அது தப்பு. மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்கலாம், ஆனதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. வேறு ஐடியில் இருந்தோ இல்லை வேறு சேனலில் இருந்தோ பார்க்கலாம், தவறு கிடையாது. நான் வீடியோ போட்ட உடனே ஐடியை மாற்றி அந்த சேனல்லேருந்து வீடியோ பார்ப்பேன். ஒரு வாட்டி தான் பார்ப்பேன், ஓயாமல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி தான் பார்ப்பேன். பார்த்துட்டு ஓகே எல்லாம் கரெக்ஷனாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். இப்போ உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வீடியோ ஒரு வழி. 2வது வழி பார்த்திங்கன்னா லைவ் போடுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் முகம் காட்டாமல் வீடியோ போடுவீங்க. முகம் காட்டாமல் வீடியோ போடுறவங்களும் லைவ் போடலாம். இயற்கையை காமிங்க. உங்கள் வீட்டில் சமைச்சிக்கிட்டே நீங்கள் லைவ் காட்டுங்க. நீங்கள் பேசலாம். உங்கள் சப்ஸ்கிரைபரோ பப்ளிக் ஆடியன்ஸோ கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். முகத்தை காட்டாமலே உங்கள் வீட்டு சாமியை காட்டலாம், உங்கள் வீட்டு ஃபோட்டோ காட்டலாம், ஏதோ ஒரு புக்ஸை காமிச்சிக்கிட்டே பேசலாம். அந்த மாதிரி கூட பேசலாம். கதை புக்கெல்லாம் காமிச்சிங்கன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. சும்மா ஏதோ ஒரு புக் மாதிரி, ஏதோ நீங்கள் படிக்கிற புக்கு, எழுதுறது, நீங்கள் ஏதாவது கவிதை எழுதுறீங்களா அதை பற்றி காட்டலாம். இல்லை முகத்தை காமிச்சு லைவ் போடுறவங்களுக்கு இந்த கமெண்ட்டை வச்சு நிறைய பேர் பயப்படுறீங்க. கமெண்ட்டில் 3 வகை இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் கமெண்ட்டு, இன்னொன்று நெகட்டிவ் கமெண்ட்டு, இன்னொன்று 3வது தான் பேட் கமெண்ட்டு. இந்த பாசிட்டிவ் கமெண்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. 3வது வரக்கூடிய அந்த பேட் கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் நம்மளை டைவர்ட் பண்ணும். நம்ம நல்ல ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், அதுலேருந்து நம்மளை பேட் கமெண்ட்டை பார்த்து டைவர்ட் பண்ணும். ஐயோ ஒரு படபடப்பு வந்துடும். நம்ம அதுக்கடுத்து பேச வந்த வார்த்தைகள் இந்த பேட் கமெண்ட்டை பார்த்ததும் நமக்கு மனசு அலப்பஞ்சிரும், பேச முடியாது, அப்படியே பிளாக் ஆகிடுவீங்க. அந்த டயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேணாம், புட்ட டைம் அவுட்டுன்னு கொடுங்க.
டைம் அவுட் கொடுத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் அவங்க உங்கள் லைவுக்குள்ளே வர முடியாது இல்லையா. 30 மினிட்ஸ் கொடுங்க. நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் தான் லைவ் போடுவீங்கன்னா 30 மினிட்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம புட்ட டைம் அவுட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மறுபடியும் போடுவாங்க. புட்ட டைம் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து டைம் கேட்கும், 10 நிமிஷமா 30 நிமிஷமா 24 ஹவர்ஸா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் புட்ட டைம் அவுட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இவங்க எப்பயுமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஹைடு பண்ணலாம். ஹைடு த யூசர்னு வரும். இது நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேரை ஹைடு பண்ணி சேர்த்து வச்சுருவீங்க. ஒரு 500 பேர் 600 பேரை ஹைடு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்டை கூட உங்கள் வீடியோ நல்லா இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே ஹைடு பண்ணிடுவீங்க. உங்களை திட்டுறதுக்கும் உங்களை வந்து இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. பேட் கமெண்ட்டுங்கிறது வேறு, நெகட்டிவ் கமெண்ட்டுங்கிறது வேறு. நீங்கள் எல்லாத்தையும் ஹைடு பண்ணி போட்டு வச்சுட்டேன். அது வந்து எங்கே போய் சேரும்னா நம்ம ஒய்டி ஸ்டுடியோ குரோம் ப்ரௌசரில் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். ஒய்டி ஸ்டுடியோவை குரோம் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் சைட்டில் வச்சு உள்ளே போயிருங்க. போய் லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும், நம்ம ஐடிக்குள்ளே போயிடும். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன், இல்லாட்டி இதிலே சொல்கிறேன். இப்போ வந்து அந்த ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் செட்டிங்கு கீழே இருக்கும். செட்டிங்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குச்சி மாதிரி வந்து மேலே 3 புள்ளி இருக்கும். அந்த ஆப்ஷனை தொட்டிங்கன்னா எனக்கு அந்த இங்கிலீஷில் இருக்கும், வாயில் வரமாட்டேக்கி. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் கம்யூனிட்டிங்கிறத தொடணும். கம்யூனிட்டியை தொட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம போட்டு வச்ச எல்லாமே வரும். டாப் த வீடியோ, ஹோம் பேஜில் வரக்கூடிய வீடியோ இதெல்லாம் வரும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டியை தொடுங்க. கம்யூனிட்டியை தொட்டிங்கன்னா நீங்கள் கீழே ஹைடு பண்ணி வச்சு அவ்வளோ 600 பேர் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் இன்ட்டு இப்படி இருக்கும். இன்ட்டு அதை தொட்டு அந்த நீங்கள் ஹைடு பண்ணி வச்ச பேரை பூரா எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு பாருங்கள், கீழே டன் இருக்கும். எடுத்துகிட்டு டன் கொடுங்க. உங்கள் வீடியோ சூப்பராக போகும். நான் இது யூடியூப்பில் எனக்கு வியூஸ் போகாத டயத்தில் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு யூடியூப்பில் இருக்கவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அவர் இப்படிலாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி மானிட்டேஷன் வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகளை கமெண்ட்டில் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் யூடியூப்லேயே நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள். உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகணும்னா நம்ம கமெண்ட்டில் கேட்குற கேள்வியை விட யூடியூப்லேயே போய் உங்களுக்கு என்ன சந்தேகமோ டைப் பண்ணுங்கள். நிறைய டெக் சேனல்லாம் இருக்குது, அவங்க நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. நான் வந்து டெமோ காட்ட முடியாது. இது வந்து டெக் சேனல் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு வீடியோ போடக்கூடிய ஒரு சேனல். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.